साई श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। अद्भुतं यस्य विक्रान्तं वेदवीथि विशोधने अपरं निगमान्तार्यं प्रपद्ये वीरराघवम्। सन्तः श्रीरङ्गपृथ्वीशचरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राणपदपङ्कजरेणवः। भरताय परं नमोऽस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाजाम्। यदुपज्ञमशेषतः पृथिव्याम् प्रथितो राघवपादुका प्रभावः। वर्णस्तोमैर्वकुलसुमनो वासनामुद्वहन्तीम् आम्नायानाम् प्रकृतिमपराम् संहिताम् दृष्टवन्तम्। पादे नित्यप्रणिहितधियम् पादुके रङ्गभर्तुः। त्वन्नामानं मुनिमिह भजे त्वामहं स्तोतुकामः। ஸ்ரீமத் உத்தமூர் சுவாமியினுடைய திருநட்சத்திர மகோத்சவத்துக்கு அங்கமாக நடக்கக்கூடிய உபன்யாச வைபவங்கள்ல அடியேனும் கலந்து கொள்வது அடியேனுடைய பரம பாக்கியம். ஏனென்றால் பெருமையோட அடியேன் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அடியேன் உத்தமூர் சுவாமி ஸ்ரீகோஷத்தை சேவிக்காத நாளே கிடையாது. எந்த பாடம் சொல்லணும்னாலும் எந்த உபன்யாசங்கள்லாம் பண்ணணும்னாலும் கையில சுவாமியினுடைய ஸ்ரீகோஷத்தான் வச்சுட்டு இருப்பேன். அதை தான் முன்னாடி பார்ப்பேன். நியாய பரிசுத்தி பாடம் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். சுவாமி வியாக்கியானம் சாதிச்சிருக்க. அது ரொம்ப உபயோகமாக புரியாத இடங்கள்லாம் புரிய வைக்கிறதாக ஆச்சரியமாக இருக்கு. பாதுகா சகஸ்திரம் உபன்யாசங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அடியானுக்கு இன்னைக்கு பாதுகா பிரபாவம் அப்படின்னு உபன்யாசம் வந்தது கூட அதுவே பெரிய பாக்கியம்தான். எல்லாமே பாக்கியம்தான். ஏன்னா பாதுகா சாஸ்திர உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு திருவோணமும் அந்த உபன்யாசம் நடக்கிறது. அதுல சுவாமியினுடைய ஸ்ரீகோஷம் தான் அடியன் முதல்ல பார்த்து வச்சுக்கிறேன். அதுலதான் நிறைய விசேஷ அர்த்தங்கள்லாம் கிடைக்கும் என்கிறபடினாலே. முன்னாடி பாரத்வாஜர் அருளி செய்த வியாக்கியானம் அதை காட்டிலும் அதிகப்படியா என்ன விஷயம் இருக்கு எல்லாவற்றையுமே சுவாமி தம்முடைய வியாக்கியானத்துல, தமிழ் வியாக்கியானம் இருக்கு, சம்ஸ்கிருத்திலையும் இருக்கு சில இடங்கள்ல, அதுல சாதிக்கிற வழக்கம். அந்த மாதிரியாக நியாய கிரந்தங்களோ வேதாந்த கிரந்தங்களோ எதை எடுத்தாலுமே அது மாதிரி திவ்ய பிரபந்தத்துல திருநெடுந்தாண்டகம், இந்த மாதிரி திருவாசிரியம், இந்த மாதிரியான காலக்ஷேபங்கள்லாம் அடியன் சொல்லும் போது கூட சுவாமியினுடைய ஸ்ரீகோஷத்தை பார்த்தா கட்டாயம் ஏதாவது விசேஷ அர்த்தம் கிடைக்கும். பூர்வாச்சாரியர்கள் ஸ்ரீசுக்தி எல்லாம் இருக்கு, இருந்தா கூட கட்டாயம் ஏதாவது விசேஷ அர்த்தம் கிடைக்கும். அதனால்தான் அத்புதம் எஸ்ய விக்ராந்தம் வேதவீதி விசோதனே. ஆச்சரியம் ஆச்சரியம், அத்புதம் தம் அத்புதம் பாலகம் 9 க்ஷணம் அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்தை சொன்ன மாதிரி கிருஷ்ணாவதாரத்தை முதல்ல சொல்றதா இருந்தா அத்புதம் தான் ஆரம்பிக்கிறார். அவன் கிருஷ்ணன் எப்படி அவதாரம் பண்ணான், எந்த மாதிரி ஆபரணங்களோடலாம் இருந்தான், அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல ஒரு அத்புதம் வந்திருக்கு, அவதாரம் பண்ணி இருக்கு. நாச்சியார் கூட மாயனை தான் முதல்ல சொல்ற. மாயனை மண்ணு வடமுதலை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படின்னு சாதிக்க முதல்ல மாயன் ஆச்சரியமானவன் அப்படிங்கிறதா முக்கியமான விஷயம். மற்றதெல்லாம் அப்புறம்தான். ஆச்சரியம் அப்படின்னு ஒரு பதத்துக்கு மேல நம்ம சொல்ல முடியாது. என்ன ஆச்சரியம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை எல்லாம் நம்மளால விவரிக்க முடியாது. அதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். மற்றபடி இப்படி இருந்தது அப்படி இருந்து ஏதோ சொல்லவுமே தவிர அத வார்த்தைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆச்சரியம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அந்த மாதிரியாக சுவாமியினுடைய தனியன்ல கூட அத்புதம் அப்படின்னு இருக்கிறபடினால
அது யாரோ ரசிச்சு சாய்ச்சிருக்கா அந்த தனியனை, சுவாமியே சாய்ச்சார்னு சொல்லுவா. அந்த மாதிரியாக ஆச்சாரியனே சாதிச்சார். அந்த மாதிரியாக அது எப்படி அழகான ஒரு வார்த்தை அப்படிங்கிறதையும் அடியேன் அடிக்கடி நினைச்சு பார்க்கறது உண்டு. இப்போ அந்த அபினவ தேசிகனுடைய திருவடிகளிலே அனந்த பிரணாமங்களை சமர்ப்பித்துக் கொண்டு ஆரம்பிக்கிறேன். சின்ன வயசுல சேவிக்கக்கூடிய பாக்கியம் அடியனுக்கு ஒரே ஒரு தடவை கிடைச்சது. ஸ்ரீரங்கத்துல மதுராந்தகம் சுவாமி அடியனுடைய மாதாமகன் சுவாமி, அவருடைய சதாபிஷேகத்துக்கு சுவாமி எழுந்துள்ளி இருந்தார். 1980 81. அப்போ அடியன் தர்க்க சங்கிரகம் படிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் ஆரம்பம், தர்க்க சங்கிரகம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்பதான். அப்ப என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன படிச்சுட்டு இருக்கேன்னு கேட்ட போது தர்க்க சங்கிரகம் படிச்சுட்டு இருக்கேன். இன்னும் 2 கேள்வி கேட்டாச்சு. சாதாரண கேள்விதான். அனுகிரகம் தான் பிரதானம். அதை அடிக்கடி நினைச்சுக்கிறது உண்டு. ஒரு தடவை பெரிவாள மகான்களை சேவிச்சோன்னா அந்த அனுகிரக பலன் இன்னைக்கும் இருக்கும். இல்லாட்டா சுவாமி சாதிச்ச கிரந்தங்கள் எல்லாம் புரியுமா நமக்கு? அன்னைக்கு சுவாமி பண்ண அனுகிரகம் தான் இன்னைக்கு சுவாமி சாதிச்ச கிரந்தங்கள்லாம் கையில வச்சுன்னு இருக்கும். இல்லாட்டா கையில வச்சுக்கிறதுக்கே யோகியதை கிடையாது. நியாய குசுமாஞ்சலி வியாக்கியானம் ஆகட்டும், நியாய பிரகாசம் போன வருஷம் பாடம் சொன்னேன், நியாய பிரகாசம் சுதானு வியாக்கியானம், நியாய பிரகாச வியாக்கியானம் ஆகட்டும், இதெல்லாம் கையில வச்சுக்கிறதுக்கே ஒரு யோகியதை ஒண்ணு வேணும். அதுவே சுவாமி அனுகிரகத்தினால்தான் வரும். அது பிரத்யட்சமா அடியேன் பார்த்தவன். அந்த அனுகிரக பலன் இன்னைக்கும் இருக்கு. அதனாலே அந்த அனுகிரகத்தினுடைய ஒரு பலனாகத்தானே இப்பொழுதும் அடியேன் சில விஷயங்கள் விஞ்ஞாபனம் பண்ண போறேன். பாதுகா பிரபாவத்துல, பாதுகா சகஸ்திரத்திலையும் பல இடங்கள்ல விசேஷ அர்த்தங்கள்லாம் சுவாமி சாதிச்சிருக்க. இப்ப முதல்ல பாதுகா பிரபாவத்தை பார்ப்போம், அப்புறம் விசேஷமாக பார்ப்போம். பாதுகா பிரபாவம் அப்படிங்கிறது சுவாமி தேசிகனுடைய ஒரு பெரிய யோகதானம் சொல்லுவா, கான்ட்ரிபியூஷன். இல்லாட்டா பாதுகா பிரபாவம் நமக்கெல்லாம் தெரியாமையே போயிருக்கும். ஏன்னா எந்த ஆச்சாரியனும் சாதிக்கல பெரிய அளவுல. யார் சாதிச்சிருக்கா? பாதுகையினுடைய பிரபாவத்தை யார் ஸ்தோத்திரங்களிலே சாதித்திருக்கிறார்கள்? எத்தனை ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், இவர்கள் எல்லாம் பாதாதி கேசாந்தம் பாடினவெல்லாம் இருக்கா. பாதத்திலிருந்து கேசம் வரைக்கும், கேசத்திலிருந்து பாதம் வரைக்கும் அனுபவிச்சிருக்கா. ஆனால் அந்த பாதத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய பாதுகையினுடைய பிரபாவத்தை யார் பாடினார்கள்? கேசத்துக்கு மேல இருக்கக்கூடிய கிரீட்டத்தை கூட பாடுகிறார்கள். ஆனா திருவடிக்கு கீழே இருக்கக்கூடிய பாதுகையினுடைய பிரபாவத்தை யாரும் பாடல. ஏன் பாடலைங்கிற விஷயம் இல்லை, சர்ச்சைக்காக சொல்லல. பாடலைங்கிறது தான் சத்தியம். அங்கங்க 1-2 குறிப்பு இருக்கும், அவ்வளவுதானே தவிர தனியா ஒரு ஸ்தோத்திரமோ பாதுகைக்குன்னு தனியா ஒரு ஸ்லோகமோ அப்படிலாம் கிடையாது. பல இடங்கள்ல குறிப்புகள்லாம் ஆழ்வார் பாடல்கள்லயே இருக்கு. மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிர புகுத கனா கண்டேன் தோழி நான் முதலான ஸ்தலங்கள்ல சொல்றா. ஆனா கூட தனியா ஸ்தோத்திரம் இருக்கா? தனியா பாசுரம் இருக்கா? சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம், நின்றால் மரவடியாம்னு இருக்கு, குறிப்பு இருக்கு. தனிப்பட்ட ஸ்தோத்திரம் இருக்கா? சுவாமி தேசிகனை பொறுத்தவரை பாதுகாய்க்காக தனிப்பட்ட ஸ்தோத்திரம் இல்ல, தனிப்பட்ட காவியமே பண்ணணும். ஆனா யாரும் பண்ணல. அதனால என்ன கேட்டா நமக்கு அந்த பிரபாவம் சரியாமையே போயிடுது. அதை தெரிய வைக்கணுங்கிறதுக்காகவே சுவாமி தேசிகனுடைய அவதாரமோ அப்படின்னு தோன்றது. எத்தனையோ சுவாமி தேசிகன் மூலம் நம்ம சம்பிரதாயத்துல நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? சரணாகதி அப்படின்னு புரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி பாதுகா பிரபாவம் அப்படிங்கிறதும் சுவாமி தேசிகன் மூலம் தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இல்லாட்டா நாமளும் உபேட்சை பண்ணிருப்போம், பாதுகையை சாதாரணமா நினைச்சுட்டு இருப்போம். உண்மையில சொல்லணும்னா 2 பேர் பாதுகா பிரபாவத்தை இந்த லோகத்திலே உணரச் செய்தவர்கள்ங்கிறார். 2 பேர். ஒன்னு பரதாழ்வார். பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்தி பாஜாம் யதுபஜ்ஞமசேஷதः பிருத்திவ்யாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவஹ. பரதாழ்வான் அன்னைக்கு பெருமாள் ஸ்ரீராமனுக்கு பதிலாக
அவருடைய பாதுகையை ஏல பண்ணி வந்து சிம்ஹாசனத்துல ஏல பண்ணி பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு பாதுகா ராஜ்யம் நடக்கிறதுன்னு சொல்லப்பதான் அந்த பாதுகையினுடைய பெருமை எல்லாருக்கும் புரிஞ்சுது. இல்லாட்டா அந்த பாதுகை சாதாரணமா தான் நினைச்சுட்டு இருப்பான். அதனாலதான் சுவாமி தேசிகன் சொல்றார், அவர்தான் முதல் ஆரம்பம். அதுக்கப்புறம் ரெண்டாவது அப்படின்னு கேட்டா நம்ம சம்பிரதாயத்துல சுவாமி தேசிகன் தான். அதனால்தான் பெரியவாள்லாம் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டான், சுவாமி தேசிகனை சொல்லச்ச ராமானுஜ தயா பாத்திரம்னு தனியன் இருக்கும் இல்லையோ, அது ராமானுஜன்னா பரதாழ்வான் அவருடைய தயா பாத்திரம், அவருடைய பரதாழ்வானுடைய தயைக்கு பாத்திரம். ஆகவேதான் இப்படி பாதுகா சாஸ்திரம் பாடினார். அது தேசிகனே சொல்றார். அத பல இடங்கள்ல பரதாழ்வானை பத்தி சொல்றார். அப்போ பரத சமய சித்தாம் பாதுகே பாவயன் துவாம் இந்த மாதிரிலாம் பல இடங்கள்ல வரும். நானும் பரதனுடைய பரம்பரையில வந்தவன் போல இருக்கு. பரம்பரைனா என்ன, அந்த பக்த பரம்பரையில வந்தவன் அப்படின்னா சொல்லிக்கிறார் சுவாமி. பரதாபியர்ச்சித பாதுகாவதம் சஹா அப்படிலாம் சொல்ற. அதனால பரதனுடைய பரம அனுகிரகம் ஏதோ இருக்கு போல இருக்கு சுவாமி தேசிகனுக்கு. மத்த பேர்லாம் மாதிரி இல்ல, விசேஷமா இருக்கு. இல்லாட்டா பாதுகா சாஸ்திரம் பாட முடியாது. முதல்ல சொன்னேன் இல்லையா, சுவாமி உத்தமூர் சுவாமியுடைய ஸ்ரீமத் உத்தமூர் சுவாமியினுடைய அனுகிரகம் இல்லாட்டன்னா அந்த புஸ்தகத்தை கையில எடுக்க முடியாது. அப்ப அதே மாதிரியாக பாதுகா சாஸ்திரம் பாடினார்னா பரதாழ்வானுடைய ஏதோ கருணை சுவாமி தேசிகன் கிட்ட இருக்கு. அப்போ ராமானுஜர் அப்படின்னா பரதாழ்வான், ராமனுடைய அனுஜன்னா தம்பின்னு அர்த்தம். பெருமாள் ஸ்ரீ ராமனுடைய அடுத்த தம்பி பரதாழ்வான் தான். ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் அப்படிதான் அவதாரம். ராமன் புனர்வசூல் அவதாரம், மறுநாள் புஷ்யத்துல பரதாழ்வான், மறுநாள் ஆயில்யம் ஆஸ்லேஷத்துல லக்ஷ்மண சத்ருக்னர்கள் அவதாரம். அதனால பரதாழ்வான் தான் முதல் தம்பி, நேர் தம்பி. அதனால ராமானுஜர் அப்படிங்கிற திருநாமம் பரதாழ்வானுக்கு தான் நன்னா பொருந்தம் எல்லார காட்டிலும். அந்த ராமானுஜருடைய தயா பாத்திரமாக சுவாமி தேசிகன் இருந்திருக்கார் அப்படிங்கிறது பாதுகா சாஸ்திரத்தை பார்த்தா நல்லா தெரியுது. அப்போ சுவாமி தேசிகனுடைய அவதாரமே இந்த பாதுகா பிரபாவத்தை நமக்கு புரிய வைக்கிறதுக்காகன்னு சொன்னா தப்பே கிடையாது. ஏன்னா பரதாழ்வான் அவதாரமே அதுக்காகத்தானே. சுவாமி தேசிகனே ஒரு ஸ்லோகம் சொல்றாரு பாருங்க, மனுஜத்வ திரோஹிதே ந சக்கியே வபுஷைகே ந விரோதி நாம் நிராசே அபஜத் பரதாதி பேதமீஷா ஸ்வயமாராதயிதும் பதாவனித்வாம். தேவர்கள் எல்லாம் பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்ணி பிரார்த்தித்தார்கள். ராவண சம்ஹாரம் பண்ண வேணும், பிரம்மா வரம் கொடுத்துட்டார் அப்படின்னு. சரி அப்படின்னார். எந்த மாதிரி சம்ஹாரம் பண்ணலாம்னு பெருமாளை கேட்கிறார். அப்ப தேவர்கள்லாம் சொன்னா ஒரு மனுஷ ரூபத்துல அவதாரம் பண்ணி தான் பண்ணணும். ஏன்னா வரன் அப்படி வாங்கி வச்சிருக்கான் அவன். அதனால மனுஜத்வ திரோகிதேன மனுஷ பாவத்துல உண்மை மறைத்து கொண்டு அவதாரம் பண்ணிதான் வரணும் அப்படின்னா சரின்னுட்டார் பெருமாள். உடனே மனுஷனாக அவதாரம் பண்ணார், ராவண சம்பாரம் பண்ணார் தானே இருக்கணும். 4 பேரை அவதாரம் பண்ணியிருக்கார். தேவர்கள் கேட்டது ஒருத்தர் தானே, 1க்கு 4 அப்படின்னு வாழியோ, அது இப்பதான் ஆரம்பம். 1 கேட்டா 4 கொடுப்பார் பெருமாள். ஏன்னா 4 புஜம் அதுக்குதான் வச்சிருக்காரு. நம்ம 1 கேட்டோம்னா 4 கிடைக்கும் பெருமாள் சந்நிதியில. வேதமே இந்த விஷயத்தை எல்லாம் சொல்றது. ஆகையினால ஒரு புத்திரன் அப்படின்னு தசரதர் கேட்டா 4 புத்திரன். ஒருத்தரா அவதாரம் பண்ணணும் அப்படின்னு தேவர்கள் சொன்னா 4 பேரை அவதாரம் பண்ணியிருக்கான். இப்ப சுவாமி தேசிகன் யோசிச்சு பாக்குறார், அவதாரம்னா ஒரு பிரயோஜனம் இல்லாம இருக்காதே, எதுக்காக 4 பேரை அவதாரம் பண்ணார்? பெருமாள் ஒருத்தர் அவதாரம் பண்ணி ராவண சம்ஹாரம் பண்ணா போறாதா? அந்த ராவண சம்ஹாரத்துக்கு பரத சேனையா கூட்டுக்கிறார் இல்லையே, பரதனை கூட்டுக்கல, பரத சேனையை கூட்டுக்கல, வானர சேனையை தானே கூட்டுக்கிறார். அப்ப எதுக்காக பரதாழ்வானை எல்லாம் அவதாரம் பண்ணார், பரதாழ்வானாக அவதாரம் பண்ணார் அப்படின்னா ஸ்வயமாராதயிதும் பதாவனித்வாம், பாதுகா ஆராதனம் பண்றதுக்காக, பாதுகா பிரபாவத்தை லோகத்துல காண்பிக்க வைக்கணும் என்பதற்காக பரதாழ்வானாக பெருமாளை அவதாரம் பண்றார். ஏன்னா முக்கியமானது பாதுகா பிரபாவம், கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரிதான் பாதுகா பிரபாவம் தெரிய வைக்கணுங்கிறதுக்காக சுவாமி தேசிகன் அவதாரம் பண்றார் அப்படின்னு தாராளமா சொல்லலாம். சுவாமி தேசிகன் அவதாரத்துக்கும் 1 லட்சியம் இல்ல, 2 லட்சியம் இல்ல, 10 லட்சியம் இருக்கு.
அதுல இதுவும் முக்கியமானது. அப்படி தேசிகன் அவதாரம் பண்ணலன்னு வச்சுப்போம். அப்போ பாதுகை நம்மளாம் என்ன நினைச்சுட்டு இருப்போம் அப்படின்னா, ஏதோ பெருமாளுடைய ஒரு உபகரணம் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம். பொதுவாக சத்திரம், சாமரம், உபானகம் அப்படின்னு சொல்லுவா. ஒரு குடை ஒண்ணு, சத்திரம்னா குடை, சாமரம்னா விசிறின்னு வச்சுக்கோங்களேன். விசிறி, சாமரம் முதலானது. உபானகம் அப்படின்னா பாதரக்ஷா. இந்த மூணையும் ஒன்னா சொல்லுவா. இப்போ இதுக்கெல்லாம் பரிச்சதம் அப்படின்னு பெயர். ஆதார சக்தியில வரும். பகவத் பாதுகாபியோ நமஹ, சர்வேபியோ பகவத் பரிச்சதேபியோ நமஹ. அதாவது சத்திரம், குடை, சாமரம், உபானகம் அப்படிங்கிற பாதுகா, இந்த மூணும் ஒரு பூஷணம்னு சொல்ல முடியாது. கிரீட்ட முகட சூடாவதம்சன்னு சொல்ற மாதிரி ஒரு அலங்காரமான ஆபரணம் சொல்ல முடியாது. ஆயுதம்னு சொல்ல முடியாது. பூஷணங்கள் கிரீட்டம் முதலான பூஷணங்கள், ஆயுதங்கள் சங்கம், சக்கரம் முதலான ஆயுதங்கள். அதுக்கெல்லாம் மேல இது மூணு இருக்கு. இதெல்லாம் ஒரு ராஜாவுக்கு அவனுக்காக ஏற்பட்ட சாதனங்கள். இதெல்லாம் ஒரு உபகரணங்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு குடை மாதிரியாக, ஒரு சாமரம் மாதிரியாக பாதுகாவும் ஒரு பரிச்சதம், ஒரு உபகரணமாக இருக்கிறது அப்படின்னு தான் நாம நினைச்சுட்டு இருப்போம். ஆனா சுவாமி தேசிகன் 1008 ஸ்லோகம் பண்ணி பாதுகா தேவின்னு சொல்லி, திருவடியினுடைய நாயகி அப்படின்னு சொல்லி, நமக்கெல்லாம் மாதாவா இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி, ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி, பெருமாளோடு நம்மை சேர்த்து வைக்கிறவர் அப்படின்னு சொல்லி, நமக்கு உபாயமாகவும் உபேயமாகவும் இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி, ஸ்ரீவைகுண்டத்துல போனா கூட நம்ம அவருக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லும் போது, ஓஹோ பாதுகையால இத்தனை பிரபாவம் இருக்காரா, இத்தனை பிரபாவம் இருக்கா அப்படின்னு நமக்கு புரியுது. அது இல்லாட்டா வேற யாரும் சொல்லலையோ இல்லையோ, அப்ப நமக்கு புரியாது. சூச்சகமா தானே சொல்லியிருக்கா. ஆழ்வார் பாசுரத்துல நிதியும்னர் சொன்னமும் நிறைகுட விளக்கமும் மதிமுகமடந்தையர் ஏந்தினர் வந்தேன்னு வரும் சூழ்ச்சிம்படி மிகில்ல. நிதியை ஏந்தி கொண்டு வந்தார்கள் அப்படின்னா, இங்கேருந்து மோட்சத்துக்கு போறவன் அவனை எதிர்கொண்டு அழைப்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய ஸ்திரீகள்லாம் வர, அப்சர ஸ்திரீகள்லாம் இல்ல, பெரிய பிராட்டியார், பூமி பிராட்டியார், நீலாதேவி நாச்சியார் அவர்களே வருகிறார்கள் அப்படின்னு தான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அப்ப அவர்கள் வரும்போது நிதி எடுத்துன்னு வந்தாலும், நிதி எடுத்துன்னு வந்து இவனை வரவேற்கிறார். என்ன நிதி அப்படின்னு கேட்டா, பிள்ளான் சாதிக்கிறார், தமக்கு பரமதனமான சடகோபன்னு, அவர்களுக்கு பரமநிதி பரமதனம் பாதுகை தான் எழுப்பிட்டு வர்றார் அப்படிங்க. இதெல்லாம் வச்சுட்டுதான் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஆக உபாயமாகவும் உபேயமாகவும் பாதுகை இருக்கிறவர், புருஷகாரமாகவும் இருக்கிறவர், எல்லாமாவும் இருக்கிறவர் பாதுகை. அது சுவாமி தேசிகன் அவருடைய அனுபவத்தினாலே அருளி செய்தார் இதையெல்லாம் அப்படிங்கிறபடினால அது சிரேஷ்டமாக இருக்கு. இப்போ முதல்ல என்ன விஷயம் நாம தெரிஞ்சுக்கணும்னா, பாதுகா பிரபாவத்துல முதல் விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படை விஷயம் அப்படின்னா கேட்டா, பாதுகைங்கிறவர் வெறும் குடை மாதிரியோ ஒரு சாமரம் மாதிரியோ ஒரு போக பொருள் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவர் நமக்கு உபாயமாகவும் உபேயமாகவும் இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறத நினைக்கணும். இதுக்காக ஒரு ஸ்லோகம். ரகுவீர பதானுஷங்க மாத்ராத் பரிவர்ஹேஷு நிவேசிதா யதித்வம் அதிகாரதினே கதம் புனஸ்தே பரிவாராஸ்தவ பாதுகே பபூவுஹும். எல்லாமே சத்திரம் சாமரம் மாதிரி பாதுகை நினைச்சுட்டு இருந்தா, ஆனா பரதாழ்வான் அந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அந்த பாதுகைக்கே சத்திரம் போட்டார், குடை. அந்த பாதுகைக்கே சாமரம் சாதித்தார். அப்ப அதுல இருந்து புரிஞ்சுட்டா இவர் சாதாரணமானவர் இல்ல. ஏன்னா இவர் 3 பேரும் ஒண்ணு பெருமாளுக்கு உபகரணம் நினைச்சார், ஆனா பாதுகைக்கு இவெல்லாம் உபகரணமா இருக்கா. அப்போ பெருமாளுக்கு சமமா பாதுகை இருக்கார் அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கும்படி அப்பதான் ஆச்சான். பட்டாபிஷேகம் பண்ணிட்டார், சிம்மாசனத்துல ஏழை பண்ணி வச்சுட்டாரு இல்லையோ. அதனால பெருமாளுக்கு சமம் அப்படிங்கறத எல்லாரும் அப்பதான் புரிஞ்சுக்கும்படி ஆயிடுச்சு. அந்த மாதிரி சுவாமி தேசிகன் ஸ்தோத்திரம் பண்ண அப்புறம்தான் இந்த பாதுகையானவர் பெருமாளுக்கு சமமானவர் அப்படிங்கிறது நமக்கு நன்னா தெரிய வரும்.
இது சாதாரணமானவர் இல்ல, உபகரணம் இல்ல, தெய்வம் அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா இன்னொரு விஷயம் தெரியும். இவர் பெருமாளுக்கு சமம் இல்ல, பெருமாளை காட்டிலும் விசேஷமானவர் அப்படிங்கிறது தெரியும். அதுவும் பரதாழ்வான் விற்த்தாந்தத்திலே தெரியும். பரதாழ்வான் பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணி பெருமாளை திருப்பி ஏழை பண்ணிட்டு வரணுங்கிறதுக்காக சித்திரக்கூட்டத்துக்கு போறார் இல்லையா? எல்லாரோடையும் போறார். பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்றார். பெருமாளும் எத்தனையோ சமாதானம் சொல்றார். நான் வர முடியாதுப்பா, நீ திரும்பி போணும். ஆனா என்ன சமாதானம் பண்ணாலும் பரதாழ்வான் ஏத்துக்கல. என்ன சொன்னாலும் ஏத்துக்கல. பெருமாள் தர்மத்தை எல்லாம் சொல்றார். காட்டுக்கு போறது எனக்கு தர்மமாச்சே அப்படின்னார். பல விஷயங்கள் சொல்றார். எதை சொன்னாலும் பரதாழ்வான் ஏத்துக்கல. கடைசியில அவர் ஏத்துண்டது பாதுகையை தான் ஏத்துண்ட. அப்ப அதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டார்னா, பாதுகையானவர் உயர்ந்தவர். ராமாதபித்வம் அதிகா நியதம் பிரபாவாத் நோச்சேத் கதன்னு பரதஸ்ய தமே வலித்சோஹோ பிரத்யாயணம் பரிபணம் பவதி பவித்ரி அப்படின்னு. எதுக்குமே சமாதானம் ஆகாத பரதாழ்வான் இந்த பாதுகைக்கு சமாதானம் ஆனார் அப்படின்னா, அப்ப பெருமாளை விட பாதுகையை வசதியா நினைச்சுட்டு இருக்கான்னு தெரியுது. பாதுகை அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு கூட தன்னுடைய சிரஸ்ல ஏத்துன்னு வந்துட்டார். அதனால பரிபணம்னா பணயம், மறுபடியே தம்பிக்கு வான் பணயம் வைத்து அப்படின்னு பெரிய ஆழ்வார் சொல்ற மாதிரியா திருவடிக்கு பதில் பணயமாக பாதுகை வச்சிருக்கார். இந்த பாதுகையை ஏழை பண்ணிட்டு போ, திருவடி வர்ற வரைக்கும். எப்பவுமே பணயம் வைக்கிற பொருள்ங்கிறது விசேஷமா இருக்கணும், சாதாரணமா இருக்கக்கூடாது. அந்த மூலப்பொருளை காட்டிலும் அது அதிகப்படியான விலையா இருக்கணும். அதனால திருவடி இல்லாட்டா என்ன, பாதுகை இருக்காருன்னு பரதாழ்வான் சந்தோஷத்தோட திரும்பி வந்தார் அப்படின்னு இருக்கு. அப்ப அதுல இருந்து பார்த்தா எல்லாரும் என்ன தெரிஞ்சுன்னா கேட்டா, திருவடி வைபவத்தை காட்டிலும் பாதுகா வைபவம் விசேஷம். பெருமாளே ராஜ்ய பரிபாலனம் பண்ணா கூட அவ்வளவு நல்லா இருக்காது. ஆனா பாதுகா ராஜ்ய பரிபாலனம் அவ்வளவு விசேஷமா இருந்ததுன்னு சொல்றா. 14 வருஷ காலம் ரொம்ப சிரேஷ்டமா இருந்தது. ராமராஜ்யத்தை காட்டிலும் சிரேஷ்டமா இருந்தது பாதுகா ராஜ்யம். அப்படி எல்லாம் வரும் இல்லையா? ஆகையினாலே பெருமாளுக்கு சமம் அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்ல சாதாரணமான உபகரணத்துக்கு சமம் நினைச்சுட்டு இருக்கோம். உபகரணத்துக்கு சமம் இல்ல சுவாமி. அந்த உபகரணங்கள்னாலே உபகாரியர் இவர். அதான் இவருக்குதான் அதெல்லாம் உபகரணம். அப்ப இவர் பெருமாளுக்கு சமானம். ஏன்னா பட்டாபிஷேகத்துல இருக்கு அப்படின்னால, சிம்மாசனத்துல இருக்கு அப்படின்னால, அப்புறம் பெருமாளை காட்டிலும் வசத்தியானவர் இவர் அப்படின்னு. ஏன்னு கேட்டான்னா ராமாதபி துவமதிகா. ஏன்னு கேட்டா பெருமாளுக்கு பதில் பரதாழ்வான் இவரை ஏழை பண்ணி வந்துட்டாரு, திருவடிக்கு பதில் பணயமாக இருக்காரு அப்படின்னு. ஆக இந்த மாதிரி விதங்கள்லாம் பார்த்தா பாதுகனுடைய பிரபாவம் நன்னா தெரியும். நிறைய இருக்கு. இப்படி பார்த்தா 1008 ஸ்லோகம் பாதுகா பிரபாவம் தான் இருக்கு. எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? இல்ல சில ஸ்லோகங்களுக்கு பல அர்த்தங்கள் சாய்ச்சிருக்கார், சுவாமியே சாய்ச்சிருக்கார். இந்த அர்த்தங்கள்லாம் ஒரே ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்துக்கு 10 அர்த்தம் சாய்ச்சிருக்கார். சேஷ பத்ததி அப்படின்னு அந்த பத்ததியில முதல் ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. அதுக்கு 10 அர்த்தம் சாய்ச்சிருக்கார் சுவாமி. ஏன்னா சுவாமி தேசிகனுடைய பிரபாவத்தையும் சேர்த்து சொல்றார் அதுல. அந்த சேஷ பத்ததியில இதுவும் இருக்கு, சுவாமி தேசிகனுடைய பிரபாவம், பாதுகாவுடைய பிரபாவம் எல்லாம் சேர்த்து இருக்கு. அப்போ அதே மாதிரியாக ஒவ்வொரு ஸ்லோகத்துக்குமே நிறைய அர்த்தம் இருக்குன்னு பாக்குறோம். இப்ப அடுத்த விஷயம் நாம பார்க்கணும்னா, பெருமாளை விட வசத்த யார் அப்படின்னு கேட்டா லக்ஷ்மண பெருமாள் வசத்தின்னு சொல்லுவோம். நம்ம சம்பிரதாயத்துல பகவானை காட்டிலும் பாகவதர் வசதி அப்படின்னு ஒண்ணு கொள்ளியும். அந்த இடத்துல பெருமாள் ராமனை காட்டிலும் பரம பாகவதராக பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றவராக இருந்த லக்ஷ்மண பெருமாள் வசதி. லக்ஷ்மண பெருமாளை காட்டிலும் பரதாழ்வான் வசதி. ஏன்னு கேட்டா லக்ஷ்மண பெருமாள் சேஷத்துவத்திலே இருக்கிறவர், சேஷத்துவ நிஷ்டர். பரதாழ்வான் பாரதந்திர நிஷ்டர் அப்படிங்கிறபடினாலே பரதாழ்வான் வசதி.
பரதாழ்வான காட்டிலும் சத்ருக்னாழ்வான் வசதி. ஏன்னா பாகவத சேஷத்துவம், பாகவத பாரதந்திரியம் அப்படின்னு அதுல நிக்கிறவர் அவர். அப்போ யார் யார் ரொம்ப தாழ்ந்து தாழ்ந்து இருக்காளோ அவள ரொம்ப வசதி ஆயிடுறா. நம்ம சம்பிரதாயத்துல அப்படிதான். யார் யார் மேல மேல இருக்காளோ அவள தாழ்ந்துருவான். யார் யார் தாழ்ந்து தாழ்ந்து இருக்காளோ அவள உயர்ந்தவாளாக ஆயிடுவா அப்படின்னு வரும். அந்த ரீதியில பார்த்தோம்னா லக்ஷ்மண பெருமாள் அவரை காட்டிலும் சேஷத்துவத்தை காட்டிலும் பாரதந்திரியம் வசதி எப்பவுமே. சேஷத்துவம்னா பெருமாளுக்கு தாசன்கிற அர்த்தத்துல இருக்கு. பாரதந்திரம்னா தாசன் மாத்திரம் இல்ல, அவர் என்ன வேணா பண்ணலாம், அவர் இட்ட வழக்காக நான் இருக்கேன் அப்படின்னு இருக்கிறது. ஆக பரதாழ்வான் இன்னும் வசதி அப்படின்னா, இங்க சுவாமி தேசியன் என்ன சொல்றாருன்னா, லக்ஷ்மண பெருமாளை விட, பரதாழ்வானை விட, சத்ருக்னாழ்வானை விட, சீதா விராட்டியை விட பாதுகை உயர்ந்தவர். ஒண்ணுக்கும் ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு ஸ்லோகம் இருக்கு. இங்க எல்லார காட்டிலும் பாதுகை உயர்ந்தவர் அப்படின்னாச்சு. அப்புறம் பெருமாள் ராமன்னா ராமனை விட, அதையும் சேர்த்து ராமனை விட முதலே பார்த்தோம். இதுக்கெல்லாம் நிறைய விசாரம் பண்ணி சாய்ச்சிருக்கார். வெறும சொல்லிட்டு போல உயர்ந்தவர் அப்படின்னா அப்படியா அப்படின்னா அப்படி இல்ல, காரணத்தோட சொல்றேன், ஒரு யுக்தியோட சொல்றேங்கிற. தசவதன விநாசம் வாஞ்சதோ எஸ்ய சக்கரே தசரதம் அனகோக்திம் தண்டகாரண்ய யாத்ராம் சச்ச பரத விமருதே சத்ய சந்தஸ்துவயாசீத் ரகுபதி பதரக்ஷே ராஜதானிம் பிரயாந்தியாம். தசரதருக்கு ஒரு பெருமை உண்டு, சத்தியம் தவறாதவர் அப்படிங்கிற பெருமை. என்ன ஆனாலும் சத்தியம் தவற மாட்டார். அதனால்தான் கைகேயிக்கு கொடுத்த வரனை அப்படியே கொடுக்கிறார். வரன் கொடுக்கிறேன்னு சொல்லியாச்சுன்னா அவரால் மீற முடியாது. சாதாரணமானவாளா இருந்தா என்ன பண்ணுவான் கேட்டா, அன்னைக்கு கொடுக்கறேன்னு சொன்னேன், இன்னைக்கு என்னால கொடுக்க முடியாது, சரிதான் போயிட்டு வர வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிருவோம். ஆனா அப்படி சொல்ல முடியாது, தசரதர் வாயில அப்படி வார்த்தை வராது. ஹரிச்சந்திரன் வம்சம், சத்தியம் தவறாதவர். அழகா சொல்ற வியாக்கியானத்துல, இத்தனை வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி ஒரு பொய் கூட சொல்லாதவராம் தசரதன். அதனால அவர் வாயில பொய் வராது. அப்படிப்பட்ட தசரதரை சத்தியவாதி ஆக்கினது ராமன். ஏன்னு கேட்டா, வரம் கொடுத்துட்டார், ராமனை காட்டுக்கு அனுப்பணும். ஆனா அவருக்கு இஷ்டம் இல்லை, மனசு இல்லை, அவர் அனுப்ப முடியாதோன்னு நினைச்சுட்டு இருக்கார். ஆனால் நான் போறேன்னு கிளம்புறார் இல்லையா, அப்ப உங்களை சத்தியவாதி ஆக்கிறேன், நான் போறேன். அதனால்தான் காட்டுக்கு போனப்புறம் கூட சுமந்தரை திருப்பி அனுப்புற. அந்த கங்கை கரை வரைக்கும் போயிட்டு தேரோட்டி சுமந்தரர் அவரை திருப்பி அனுப்புற. சுமந்தருக்கு திருப்பி வர மனசு இல்லை, நானும் உங்க கூடயே வரேனே. லக்ஷ்மண பெருமாள் வர்றார், சீதா பிராட்டி வர்றார், நானும் உங்க கூடயே வரனே அப்படின்னார். அப்போ பெருமாள் சொல்றார், சுமந்தரே உம்முடைய பக்தி எனக்கு நன்னா தெரியும், நான் ஏன் திருப்பி அனுப்புறேன் தெரியுமோ, உம்மை விட்டு பிரியறதுக்கு எனக்கும் மனசு இல்லை. ஆனா ஏன் திருப்பி அனுப்புறேன்னா, நீர் போய் சொல்லணும் ராமன் காட்டுக்கு போயாச்சு, கங்கையை தாண்டி போயாச்சுன்னு சொல்லணும். எங்க அப்பா அப்பதான் நிம்மதி ஆவார், எங்க அம்மா கைகேயி அப்பதான் நிம்மதி ஆவா. ஏன்னா இங்கேயே இருந்துட்டு இருக்காளோ அப்படின்னு சந்தேகம் வரும் கைகேயி கூட. அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளேயே ஒய்ஞ்சிட்டு இருக்காளோ, எங்க இருக்காளோன்னு தெரியாது. சில பேர் நாடு கடத்துறேன்னுவா, நாட்டுக்குள்ள எங்க இருக்கானே தெரியாது. அந்த மாதிரி எங்கேயாவது இருக்காரோ அப்படின்னு சந்தேகப்படுவான். கைகேயி கிட்டையும் போய் சொல்லு, சந்தேகமே வேண்டாம், காட்டை தாண்டி அவர் கங்கையை தாண்டி காட்டுக்குள்ள போயாச்சுன்னு. நேர எங்க அப்பா கிட்டையும் சொல்லு, கங்கையை தாண்டி காட்டுக்குள்ள போயாச்சு அப்படின்னு. ஏன்னு கேட்டா அவர் மனசுல அப்பதான் ஒரு நிம்மதி வரும். அப்பா வாக்கு சத்தியமாச்சு இல்லையா, ராமனை தண்டகாவனத்துக்கு அனுப்புறேன்னு தான் வாக்கு, வாக்கு சத்தியமாச்சு. அதனால போய் சொல்லும் அப்படிங்கிற. அதனால தசரதரை சத்தியவாதி ஆக்கினது ராமன். அதனால தசரதர் காட்டிலும் வசதி. அந்த ராவனை சத்தியவாதி ஆக்கினவர் பாதுகா. அதனால ராமனை காட்டிலும் வசதிங்கிற இந்த ஸ்லோகத்துலதான் விஷயம். ஏன்னு கேட்டான்னா, ராமன் பிரதிஜை பண்ணிட்டு நான் 14 வருஷம் காட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். ஆனா பரதாழ்வான் வர்ற, சரணாகதி பண்ற. சரணாகதி பண்ணா என்ன பண்ணணும் கேட்டா, உடனே பணம் கொடுத்தாகணும், நீர் நாட்டுக்கு திரும்பி வரணும் அப்படின்னே ஒரு சரணாகதி பண்ற. அப்ப என்னாச்சு, தசரதற்கு எப்படி தர்ம சங்கடமோ அந்த மாதிரி ராமனுக்கும் தர்ம சங்கடம், பெருமாளுக்கும். இப்ப திரும்பி போறதா வேண்டாமா,
சரணாகதிக்கு பலம் கொடுக்கணும் பார்த்தா திரும்பி போனோம். ஆனா சத்தியத்தை விடக்கூடாதுன்னு பார்த்தா காட்டுக்கு தான் போனோம், திரும்பி நாட்டுக்கு வரக்கூடாது. அப்ப என்ன பண்றதுன்னு தவிக்கிறார் தசரத. தவிக்கிற மாதிரிதான் ராமன் தவிப்போம், பெருமாள் தவிப்போம். அப்பதான் அப்ப அந்த சமயத்துல பாதுகையானவர் வரவே, திரும்பி வரவே, பரதாழ்வானும் பாதுகையை ஏற்றுக்கொண்டு வரவே ராமருடைய வசனம் பொழித்தது. நான் காட்டுக்கு போறேன், 14 வருஷம் காட்டுல இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தை சரியாச்சு. இல்லாட்டா அதுவும் பொய்த்து போயிருக்கும். தசரதரை சத்தியவாதி ஆக்கினது ராமர், ராமரை சத்தியவாதி ஆக்கினது பாதுகா. அப்படி பார்த்தா எல்லாத்த காட்டிலும் பாதுகை தான் வசதி. அப்புறம் பாரதந்திரியம் பார்த்தோம்னா லக்ஷ்மண பெருமாள், பரதாழ்வான் இவெல்லாம் கூட பாரதந்திரன பெருமாள் என்ன சொன்னாலும் கேட்கணும். என்ன சொன்னாலும் கேட்டாலான்னா இல்ல அப்படின்னு. பிராதுர்நியோகே பெனிவர்த்தமானம் ராஜ்யாபிஷேகஞ்ச பரித்தியஜந்தம் அப்படின்னு சொல்ற பெருமாள். லக்ஷ்மணன் பார்த்து நீ திரும்பி போன்னு சொன்னார் காட்டுல. கொஞ்ச தூரம் போன உடனே லக்ஷ்மணா நீ போய் அம்மாவெல்லாம் பாத்துக்கணும்பா, அங்க அவெல்லாம் என்ன கஷ்டப்படுறாளோ தெரியல, ஆனா நீ திரும்பி போகணும் அப்படிலாம் சொல்றாரு. ஆனா லக்ஷ்மண பெருமாள் போலியே. ஏன் என்ன போக சொல்றீர், ஏன் சீதா பிராட்டிய போக சொல்லலன்னு கேட்டாரா. மன்னி இருக்காரு, அவரை ஏன் போக சொல்லல. இல்ல அவர் என்னை விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டார், உயிர் தரிக்காது அவருக்கு அப்படின்னா. அடியனுக்கும் அப்படிதான், உம்மை விட்டு பிரிஞ்சு உயிர் தரிக்காது எனக்கும் அப்படின்னு விட்டார், போகலையே. அப்போ லக்ஷ்மண பெருமாள் சேஷத்துவத்துல இருக்கார், பாரதந்தியத்தில் இல்ல. பாரதந்தியத்துல இருந்தா என்ன சொன்னாலும் செய்யணும், அவரால் செய்ய முடியல. பரதாழ்வான் பாரதந்தியத்துல இருக்காருன்னு பெயர், ஆனா அவர் கூட என்ன பண்ணிட்டான்னு கேட்டா, பரதா நீ போய் ராஜ்யத்துல முடிசூடி இருந்துக்கோன்னு பெருமாள் சொல்றார், ஆனா கேட்கல. நான் போறேன், ஆனா என்ன ஆனாலும் ராஜ்யத்தை ஏத்துக்க மாட்டேன்னு. அவ சொன்னதை கேட்கிறவான்னு வரும்பொழுது, பாரதந்திரம்னு வரும்போது இவாளுக்கெல்லாம் சின்னதா ஒரு குறை இருக்கு. அந்த குறையே இல்லாதவர் யாருன்னு கேட்டா பாதுகை தான். ஏன்னு கேட்டா பெருமாள் காட்டுக்கு போகும்போது பாதுகையை சாத்தின்னு போறார், அப்ப பாதுகையும் கூட காட்டுக்கு போறார். பெருமாள் பரதாழ்வனோட திருப்பி அனுப்புறார், அப்ப பரதாழ்வனோட திரும்பி வர்றார். பெருமாள் என்ன பண்றாரோ அதெல்லாம் ஏத்துக்கிறார். பெருமாள் காட்டுக்கு போச்சா பாதுகையை சாத்திக்கச்சா, நீர் தானே காட்டுக்கு போறீர், நான் எதுக்கு அப்படின்னு நினைக்கல. அதே பெருமாள் பரதாழ்வானோட பாதுகையை திருப்பி அனுப்பிச்சா, ஐயோ நான் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லல. சரி பரதாழ்வானோட திரும்பி வர, அவர் என்ன சொன்னாலும் சரி. பட்டாபிஷேகம்னா அதுக்கும் தயாரா இருக்கார், இல்ல நீ காட்டுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கும் தயாரா இருக்கார், நீதான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்னா அதுக்கும் தயாரா இருக்கார். பரதனை கூட்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணுன்னா ஒத்துக்க மாட்டேன்னு விட்டார், என்னால் முடியாது அப்படின்னு விட்டார். லக்ஷ்மண பெருமாளை கூட்டம் நீர் யௌவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிக்குங்கிறார் கடைசியில. அதாவது ஸ்ரீராம பட்டாபிஷேகத்துல 14 வருஷம் கழிச்சு லக்ஷ்மண பெருமாளை கூட்டம் நீர் யௌவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிக்கும் அப்படின்னா மாட்டேன்னு தர்றேன், ஏன்னா நான் சேஷன், நான் தாசனா இருக்கேன் அப்படின்னு. ஆனா பாதுகை பாருங்க, காட்டுக்கு போனோம்னா போவார், திரும்பி பரதனோட நீ போனோம்னா சரின்னுவார், பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறோம்னா சரின்னுவார், பட்டாபிஷேகம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் பெருமாளுடைய பாதத்தில் இருக்கணும் அப்படின்னா சரின்ற. எல்லாத்துக்கும் சரிங்கிற பாதுகாதேவியை பார்த்துதான் நம்ம கத்துக்கணுமா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. அப்ப பாரதந்திரம்ங்கிறது பார்த்தா எல்லாத்த காட்டிலும் பாதுகை தான் வசதி அப்படின்னு. சத்ருக்னாழ்வான காட்டிலும் பாதுகை தான் வசதி. ஏன்னு கேட்டான்னா தாசனா இருக்கார் சத்ருக்னாழ்வான், எல்லா தாசன காட்டிலும் பெரிய தாசரா இருக்கிற நம்மாழ்வார். ஏன்னா அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கு அடியார் அடியார்னு போடுறார். அடியவருடைய அடிவருடைய அடிவருடைய அடிவர். இந்த பாதுகை என்ன சொல்றாருன்னா அந்த நம்மாழ்வாருடைய அடியவரன் நானுட்டார். பெருமாளுடைய அடிவர்கள் தாசர்கள், அவருடைய அடிவர்கள்னா தாசதாசர்கள். அப்படின்னா பாதுகை என்ன சொல்ற, நம்மாழ்வார் இந்த பெருமாளுடைய அடிவர்களுடைய அடிவர்களுடைய அடிவர்கள்னு வருது. அப்படி பார்த்தானா எல்லாருக்கும் கீழே அடிவரா இருக்கார் நம்மாழ்வார்னார், அந்த நம்மாழ்வாருக்கும் கீழே இருக்கார் பாதுகை. ஏன்னு கேட்டானா நம்மாழ்வாருடைய திருநாமத்தை வச்சுட்டு இருக்காரு இல்லையா, சடகோபன். சடகோபன்கிறது ஆழ்வார் திருநாமம், அந்த திருநாமத்தை பாதுகை வச்சுட்டு இருக்கார். தாசனா இருக்கிறதான் அந்த பேர் வச்சுப்பா. நம்மளாம் பெருமாள் பேர் வச்சுக்கணும்னா பெருமாளுடைய தாசர்னு அர்த்தம். தாச பாவத்தை குறிப்பதற்காக அந்த பெயரை நாமகரணம் பெயர் இருக்கு, தாசிய நாமகரணம், தாசிய நாமத்தை வச்சுப்பா.
அந்த ரீதியில ஆழ்வாருடைய பெயரை பாதுகா வச்சுட்டு இருக்க. அப்போ எஸ் சப்தபர்வ வியவதான துங்காம் சேஷத்வ காஷ்டாம் அபஜன் முராரேகே தஸ்யாபி நாமோத்வகனாத்வயாசௌ லகு கிருதோ பூத் சதகோபசூரிஹி. நம்மாழ்வாரை காட்டிலும் கீழே அவரேதான் கடைசி தாசரா இருக்கார், அவருக்கும் தாசனா இவர் இருக்கார் அப்படின்னு. சரி, எல்லாருக்கும் மேல முக்கியமாக, எல்லாத்துக்கும் மேல முக்கியமாக அனுகிரகம் பண்றவர் பாதுகை தான். நம்ம விஷயத்தை எடுத்துப்போம். ராமாயண கதைகள், இன்னும் ரங்கநாதனுடைய சரித்திரங்கள்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும். அனுகிரகம் பண்றவர் பாதுகா, பரம அனுகிரகம் பண்றவர் பாதுகா, பெருமாள் பண்ணாத அனுகிரகத்தை பண்றவர் பாதுகா அப்படின்னு இருக்கு. என்ன கேட்டான்னா, முதல்ல அந்த பரதாழ்வான் சரித்திரத்திலே திரும்பி வந்தாரோ இல்லையோ, அதுலயே தெரியுது பாதுகை தானே திரும்பி வர, பெருமாள் திரும்பி வரலையே. பரதாழ்வானோ பெருமாளுடைய திருவடியை பிடிச்சுண்டு கதறிண்டு சரணாகதி பண்றார். ஏபிஸ்து சஜிவை சார்த்தம் சிரசா யாச்சிதோ மயா பிராதுஹு சிஷ்யஸ்ய தாசஸ்ய பிரசாதம் கர்த்துமர்ஹசி. சரணாகதி பண்றேன் அண்ணா, கட்டாயம் ராஜ்யத்துக்கு திரும்பி வந்துருங்கோலாம் சொல்ற, மொத்த பேருடைய வந்து சரணாகதி பண்ற. ஆனா பெருமாள் வரலையே. அந்த சமயத்துல அந்த பரதாழ்வானுக்கு அவருடைய தாபத்தை தீர்ப்பதற்காக திரும்பி வர்றவர் பாதுகை தான். பெருமாள் திருவடியிலேருந்து திரும்பி வர்றவர் பாதுகை தான். அப்போ அனுகிரகம் அப்படிங்கிறது இவர்கிட்டதான் இருக்கு. குழந்தைக்கு அனுகிரகம் பண்ற மாதிரி அனுகிரகம் பண்றவர் இவர் தான். இவர் என்ன பண்றாரா, பெருமாளுடைய திருவடியை விட்டுட்டு வந்துட்டார் பாதுகை. அதாவது திருவடிதான் நாயகன், பாதுகா தான் நாயகி. இந்த நாயகி நாயகனோட தான் இருக்கணும் தான் ஆசை இவருக்கு. அதனால்தான் காட்டுக்கு போனா கூட வர. திருவடியும் பாதுகையும் எப்படின்னு கேட்டா, பெருமாளும் தாயாரும் போல, ராமனும் சீதா பிராட்டியும் போல திருவடியும் பாதுகையும். அவர் நாயகன், இவர் நாயிகா. ஆனா கூட நாயகனை விட்டுட்டு நாயிகா வர்றார் அப்படின்னா, குழந்தை கிட்ட இருக்கிற வாத்சல்யத்தினாலே நாயகனை விட்டுட்டு நாயிகையானவர் வராராம். அப்படி புருஷாதுர சகோதர பிரணய கண்டனஸ்வைரீணா பதேன கிம் அனேன மே வனமிகா வனாதிச்சதாம். ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. இந்த திருவடி போய் எனக்கு எதுக்குங்கிறாராம் பாதுகா. ஏன்னு கேட்டா, குழந்தை இவ்வளோ துக்கத்துல தாபத்துல இருக்கான், அவனுடைய தாபத்தை தீர்க்காம ஒரு திருவடி ஒருத்தர் இருந்தாருன்னா அப்படி என்ன திருவடி? அந்த திருவடி என்ன சொல்றான்னு, இல்ல நான் காட்டுக்கு போனோம், ஏன்னா நான் காட்டுக்கு போறேன்னு சபதம் பண்ணிருக்கேன், சத்தியவதனம் இருக்கு, நான் விரதத்துல இருக்கேன், அதனால காட்டுக்கு போனோம் அப்படின்னா என்னது? குழந்தை கஷ்டத்துல இருந்துட்டு இருக்கான், ரொம்ப தாபத்துல தவிச்சுன்னு இருக்கான், இப்ப போய் உங்க கடமை தான் உங்களுக்கு முக்கியமா? அதனால வேண்டாம் எனக்கு திருவடின்னு விட்டார். பதே நக்கிம் அனேனமே, என்ன இந்த திருவடி வேண்டி கிடக்குறது? ஏன்னா பிரிஷாதுர சகோதர பிரணய கண்டன ஸ்வைரினா, இந்த குழந்தை கேட்கும்போது, பரதாழ்வான் குழந்தை கேட்கும்போது அவன் கேட்டதை நடத்தி கொடுக்காத அப்படின்னு தப்பாவா கேட்டான்? அசாஸ்திரியமா கேட்கறான். நடத்தி கொடுக்காத, எனக்கு இந்த காரியம் இருக்கு அந்த காரியம் இருக்குன்னு சொல்ற அப்பா என்ன அப்பா? அதனால அம்மா பாக்குற, பாதுகாத அம்மாவா, அம்மா பாக்குற, வேண்டாண்டா கண்ணா நான் உன் கூட வரேன், குழந்தையே நான் வரேன் உன் கூட, அவர் அங்க இருக்கட்டும். இதீவ பரிகாய தன்னிவ விருத்தே ஸ்வயம் யத் புரா பதத்திரமிதமாத்ரியே திருத ஜகத்ரயம் ரங்கினா. இப்போ ஒரு குழந்தைக்காக அம்மாவானவர் எத்தனை வாத்சல்யத்தோடு இருப்பா அப்படிங்கிறத காமிக்கிறது பாதுகையானவர் தாயார். அதனால்தான் இங்க அழகான விஷயம். அடியன் வந்து இந்த பாதுகா ராமாயணம்ங்கிற கிரந்தத்துல எழுதியிருக்கேன். பெருமாள் திருவடி தான் நமக்கு அப்பா, பாதுகை தான் நமக்கு அம்மா. பரதாழ்வான் தான் உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம். தேசிகன் நிறைய உதாரணம் கொடுக்கிற. ஒரு பசுமாடு புல் மேயறதுக்காக காட்டுக்கு போகும். சாயங்காலம் ஆனோடனே பசுமாட்டு ஓட்டின்னு வருவான் திருப்பி. அப்ப அந்த கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு ஆசையோட வரும் பாருங்க, பார்க்கணும். கிராமங்கள்லாம் உண்டு இப்போ, ரொம்ப ஆசையோடு ஓடி வரும். மானு கத்தும், இங்கேருந்து அது கத்தும், அங்கேருந்து அது கத்தும். ஆழ்வார்லாம் பாடிக்கா இந்த வைபவத்தை எல்லாம்.
அந்த மாதிரி வாத்சல்யம். அந்த மாதிரியான பாதுகையானவர் பரதாழ்வான் அப்படிங்கிற குழந்தைக்காக ஓடி வந்துட்டார். இங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்துட்டார். பரதாழ்வானுக்காக தானே வந்தார் நினைக்க வேண்டாம். நமக்காக நம்ம சிரஸ்ல பாதுகை வர, திருவடியை விட்டுட்டு தானே வர. யோசிச்சு பாருங்க, சடாரி சாதிக்கிறார். பாதுகையானவர் பெருமாள் திருவடியோட தான் இருக்கணும். ஆனால் ஒரு சடாரி சாதிக்கும் போது அந்த திருவடியை விட்டுட்டு நமக்காக நம்ம சிரஸ்ல வந்து இருந்துட்டு அனுகிரகம் பண்ணிட்டு போறவர் அவர் தான். அதனால்தான் அவர் அம்மா, திருவடியானவர் அப்பா. அப்பா அப்பா இடத்துல இருந்துட்டு இருப்பார். அப்பா எங்க போயிருக்கான்னு, ஆபீஸ் போயிருக்காரு குழந்தை எல்லாம். அம்மா எங்க இருக்கான்னா குழந்தையோட இருக்கான்னு. அந்த மாதிரி இங்க வந்து பாதுகையானவர் நமக்கு தாயாராக இருக்கார் அப்படிங்கிற விதத்தினால நமக்கு அனுகிரகம் பண்றதுனாலையும் பாதுகையானவர் ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கார், விசேஷமாக இருக்கார் அப்படின்னு தெரியுது. பல விதத்திலே பாதுகையினுடைய பெருமை தெரியும் போது இந்த மாதிரி ஒரு விதத்தினாலையும் பாதுகா பெருமை அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக தெரியுது. அதுக்கப்புறம் உற்சவங்கள் எல்லாம், ரங்கநாதருடைய உற்சவங்கள்ல எல்லாம் வந்து பாதுகையானவர் நமக்கு எப்படி விசேஷமா அனுகிரகம் பண்ற. அது மாத்திரம் இல்லாமல் நம்ம பாதுகையை சிரஸ்ல தரிச்சுண்டா நம்முடைய தலையில இருக்கக்கூடிய எழுதி இருக்கக்கூடிய தலையெழுத்தெல்லாம் எப்படி மாறி போகுது. வேற எதனாலையும் மாத்த முடியாது, திருவடியினாலும் கூட மாத்த முடியாது. ஆனா பாதுகையானவர் மாத்தி விடுவார். தலையில இருக்க தலையெழுத்து மாறுமான்னா என்ன ஆனாலும் மாறாது. ஆனா பாதுகை மாத்திடுவார். எப்படின்னா அதுக்கும் உதாரணம் பரதாழ்வான் தான். பரதாழ்வான் தலையெடுத்து எத்தனை பேர்கிட்ட அவர் வந்து பழிச்சொல் கேட்டுக்கிறார். எல்லாரும் பழிக்கிறா பரதாழ்வான. முதல்ல அயோத்தியா நகரத்து ஜனங்கள்லாம் பழிக்கிறா. அதுக்கப்புறம் கௌசல்யா பழிக்கிறா, உனக்காதான் ராஜ்யம் இருக்கு வாங்கிக்கோ அப்படிங்கிறா. பரதன் வந்த உடனே அவருடைய நிலைமை யாருக்கும் தெரியாது, இங்க இருக்கிற நிலைமையும் அவருக்கும் தெரியாது. எல்லாரும் பரதாழ்வான வெய்கிறா. பரதாழ்வானை பழித்தவர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருக்கா. அயோத்தியா நகரத்து மக்கள் முதல்ல, கைகேயி, கௌசல்யா தசரதனே முன்னாடி சொல்லிட்டார் பரதன் எனக்கு ஈமக்கிரியை பண்ணக்கூடாது அப்படின்னு. பின்னாடி குஹன், பின்னாடி பரத்வாஜர், அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மண பெருமாள், எல்லாருமே பரதாழ்வான தப்பா புரிஞ்சுண்டு எல்லார்கிட்டையும் பொய்ச்சொல் கேட்கும்படி அடித்து. ஆனா பரதாழ்வான் பாதுகையை சிரஸ்ல தரிச்சுண்ட உடனேயே அடுத்த க்ஷணம் அந்த மொத்த பழிச்சொல்லும் அப்படியே புகழ் சொல்லாக மாறிடுது. எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சுட்டா. பரதனுக்கு சமம் யாருமே கிடையாதுங்கிறான். ராமனை காட்டிலும் ஒசத்திங்கிறான், லக்ஷ்மணனை காட்டிலும் ஒசத்திங்கிறான். எல்லாருமே குஹன் சொல்றார், பரத்வாஜர் சொல்றார். அதாவது பழிச்சொல்ல பரதாழ்வான் ஏன் கேட்டுக்கணும், முதல்ல அது பார்க்கணும். அவர் ஒன்றும் தப்பு பண்ணலையே, அவர் ராமனை காட்டுக்கு போன்னு சொல்லலையே. ஏன் கேட்டுக்கணும்னா அது தலையெழுத்து, வேற தலையெழுத்து கேட்டுட்டார். ஆனா அந்த தலையெழுத்து மாறி போச்சு. பாதுகையை சிரஸ்ல வச்சிருந்த உடனேயே அவர் தலையெழுத்து அப்படியே மாறி போய் பழிச்சொல் எல்லாம் புகழ்ச்சொல்ல ஆயிடுத்து. குஹன் அப்படி பாராட்டுறார். அப்படிலாம் வரும். இந்த விஷயத்த சுவாமி தேசியன் பாதுகா சாஸ்திரத்தை ரொம்ப அழகா சொல்லியிருக்க. பரதஸ்யேவ மமாபி அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல. ஆகையினால அந்த பாதுகையை சிரஸ்ல தரிச்சுண்டா தலை எழுத்து மாறும். பரதாழ்வானுக்கு மாறித்து நமக்கும் மாறும். பரதஸ்யேவ மமாபி பிரசமித விஸ்வாபவாத துர்ஜாதா அப்படிங்கிற. பாதுகையே என் தலையில நீ இருந்துக்கோ, எனக்கும் பழிச்சொல்லாம் போகணும். என்ன பாபமோ என்ன பழியோ என்னென்ன தலையெழுத்தோ இது மொத்தமும் போகணும்னா பாதுகையை சிரசால தரிக்கணும், வேற எதுவும் பண்ண வேண்டாம். ஐயோ இப்படி சொல்லிட்டாரு, அவர் அப்படி சொல்லிட்டாரு, அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு மூலையில உட்காந்து கஷ்டப்பட்டு இருப்பா சில பேர். அவரா அப்படி சொன்னார், தோ விட்டா நான் பாரு நான் அவரா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சண்டைக்கு போவா சில பேர். அவர் என்ன பழிச்சொல் சொன்னாரா, நான் அவருக்கு பதிலுக்கு பழிச்சொல் சொல்றேன் அப்படின்னு சில பேர் ஆரம்பிப்பா. ஒன்னும் பண்ண வேண்டாம். பாதுகையை சிரஸ்ல தரிச்சுன்னா போறோம், மொத்த பழிச்சொல்லும் தானா போயிடும், காணாத போயிடும். இப்படியாக பாதுகையானவர் நமக்கு பரம அனுகிரகம் பண்ணுகிறார். முக்கியமாக பெருமாள் திருவடியோட சேர்த்து வைக்கிறார் நம்மை. அகடித கடனா சாமர்த்தியம் சொல்ற மாதிரி இத்தனை நாள பெருமாள் திருவடியும் நம்ம சிரசும் சேராம இருந்தது. ஆனா பாதுகையானவர் சேர்த்து வைக்கிறார் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் உபாயமா இருக்கார், உபயமா இருக்கார் அப்படிலாம் பார்த்தோம்.
இப்போ இத்தனை பிரபாவம் இருக்கிற பாதுகை இருக்காரோ இல்லையோ, இவருக்கு சமமான பிரபாவம் யாருக்காவது உண்டா அப்படின்னா கிடையாது. அதான் தேசியன் 1008 ஸ்லோகம் பண்ண, திருவடிக்கு கூட 1008 பண்ணல, பாதுகைக்கு தான் 1008 பண்ணிருக்க. அதுக்கப்புறம் 1008 என்ன 1008 கூட பண்ண முடியுங்கிறார் அவரே. எல்லாம் வெறும் ஒரு உதாரணமா தான் 1008 பண்ணலாம். 1008 சத சகசிரிகாம் சம்ஹிதாம்னு சொல்ற மாதிரி பண்ணலாம். ஏன்னா பாதுகா பிரபாவம் அத்தனை இருக்கு, அதனால பண்ணலாம். ஏன்னா தேசிகனுக்கு அதை சொல்ற பிரபாவம் இருக்கு, அதனால பண்ணலாம். ரெண்டு வேணுமோ இல்லையோ, பாதுகைக்கும் அந்த பிரபாவம் இருக்கு, சொல்றவருக்கும் அந்த பிரபாவம் இருக்கு, அதனால தாராளமா பண்ணலாம். ஆனா பண்ணல, ஏன்னா பாதுகா தேவியை நிறுத்த சொல்லிட்டார், அதனால நிறுத்திட்டுட்டார். அது இருக்கட்டும். இதுல எத்தனையோ ஸ்லோகங்களுக்கு எத்தனையோ அர்த்தங்கள்லாம், உள்ள அர்த்தங்கள்லாம் இருக்கு இல்லையா. இப்ப அழகா சாதிக்கிறார் சுவாமி. ஒவ்வொரு ஸ்லோகத்துக்குமே பாதுகான்னு ஒரு அர்த்தம், நம்மாழ்வார்னு ஒரு அர்த்தம், ஆச்சாரியன் ஒரு அர்த்தம், 3 அர்த்தம் வரும். பாதுகாங்கிற அர்த்தம் மாதிரி நம்மாழ்வார்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஆச்சாரியன் ஏன்னா பாதத்தை ஆசிரியத்தவர் அப்படிங்கிற ரீதியில ஆச்சாரியன் உண்டு. பாதுகாவும் சட்டகோபனும் அதே பெயர் தான் இவர் வச்சுன்னு இருக்கார், அதனால நம்மாழ்வார் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அப்புறம் பாதுகா தேவி இந்த ஒரு அர்த்தம் உண்டு. பல ஸ்லோகங்கள்ல இந்த 3 அர்த்தத்தையும் சாதிச்சிருக்க. நம்மாழ்வாருடைய அதாவது பாதுகையினுடைய பிரபாவத்தினாலே வேதம் நீண்டு போனதுன்னு ஒரு இடத்துல வருது. வேதம் இருக்கு, அது பெருமாளுடைய திருவடியை சொல்றதாம். பெருமாளுடைய திருவடியை சொல்லி சொல்லி திருவடியில அன்வயிக்கிறது வேதம். ஆனா பாதுகையினுடைய சம்பந்தத்தினாலே வேதமானது நீண்டு போயிட்டுன்னு வருது. சுவாமி அர்த்தம் சாதிக்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாதுகைனா நம்மாழ்வார் இல்லையா. அப்ப நம்மாழ்வார் சம்பந்தம் வந்த அப்புறம் வேதம் நீண்டு தமிழ் வேதமாக ஆகிவிட்டது. வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்னு சொன்ன மாதிரி தமிழ் வேதமாக அது ஆகிவிட்டது அப்படின்னு. சாக்கோபசாக்கமாக வளர்கிறது அப்படின்னு சொல்றார். அங்க வேதத்துக்கே பல சாக்கைகள் இருக்கு, அதுக்கு மேல இன்னும் சாக்கைகள்லாம் கிளம்பிட்டு ஆக திருவாய்மொழி அப்படிங்கிறது வருது. இப்படியான அனந்த பிரபாவம் இருக்கு. அடியன் சொன்ன ஒரு ஸ்லோகம் ஒண்ணு, ஒரு ஸ்லோகத்துக்கு 10 அர்த்தம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அதுல என்ன விஷயம் கேட்டான்னா, சுவாமி தேசியம் ரொம்ப ஆச்சரியமா சாதிச்ச சின்ன ஸ்லோகம். சிருஷ்டாம் பூமாவனந்தேன நித்யம் சேஷ சமாதினா அகம் சம்பாவயாமி த்வாம் ஆத்மா நமிவ பாதுகே அப்படின்னு. சுபாஷித நீவி அப்படின்னு கிரந்தம் இருக்கும் இல்லையோ, அதுல சில ஸ்லோகங்களுக்கு எல்லாம் 10-20 அர்த்தங்கள்லாம் கூட இருக்கு. அதுல பூர்வர்கள்லாம் நிறைய வியாக்கியானம் பண்ணியிருக்கா. நம்ம சுவாமியை வியாக்கியானம் பண்ணிருக்கா. அவ சொல்லாத அர்த்தங்கள்லாம் சொல்லுவா. முன்னாடி பட்டவா சுவாமின்னு பெரிய பெரிய மகாபண்டிதாலாம் வியாக்கியானம் பண்ணிருக்கா. அவ சொல்லாத அர்த்தங்கள்லாம் கூட நம்ம சுவாமி சாதிக்கிற வழக்கம். ஏன்னா அபிநவ தேசிகன் அப்படிங்கிறது அதுதான். இந்த ஸ்லோகம் பாருங்க, சேஷ பத்தியில முதல் ஸ்லோகம். இந்த பாதுகையானவர் ஆதிசேஷனுடைய அபராவதாரம் அப்படின்னு சொல்றான். ஆளவந்தாரே சொல்லியிருக்கார், ஆழ்வாரே சொல்லிருக்காரு இல்லையா. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம், நின்றால் மரவடியாம். ஆதிசேஷனுடைய இன்னொரு ரூபம் பாதுகைங்கிறவர். எதுக்கு ஆதிசேஷன் இந்த ரூபம் எடுக்கிறார் அப்படின்னு பார்த்தானா, ஆதிசேஷன் பார்த்தாராம் பெருமாளுக்கு சகல விதமா ஆதிசேஷன் இருக்கார். ஏன் நிவாச சையாசன பாதுகாம்சுகோ பதான வருஷா தப வாரணாதிபிகி. ஸ்ரீவைகுண்டத்துல பார்த்தா ஆதிசேஷன் தான் பெருமாளுக்கு ஆசனம். திருப்பார்கடல் பார்த்தா ஆதிசேஷன் தான் பெருமாளுக்கு படுக்கை. தலையணை எதுனா அதுவும் ஆதிசேஷன் தான். குடை எது அப்படின்னா அவரும் ஆதிசேஷன் தான். எல்லாமே ஆதிசேஷன் தான். மொத்தமும் பெருமாளுடைய பாதத்திலிருந்து ஆரம்பிச்சு திருமுடி வரைக்கும் மொத்தமும் ஆதிசேஷன்ல அப்படியே வச்சுட்டு தான் பெருமாள் படுத்துட்டு இருக்கார். பெருமாள் திருவேணி சம்பந்தம் பூர்த்தியா இருக்கு அவருக்கு. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம், எல்லா விதமாவும் கைங்கரியம் பண்ற. அந்த ஆதிசேஷனுக்கு ஒரு குறை இருந்தது. என்ன கேட்டான்னா, பெருமாள் தரையில நடக்கும் போது, அவதாரங்கள்லாம் தரையில் நடக்கிறார் இல்லையா, அப்ப நம்ம என்ன கைங்கரியம் பண்றதுன்னு பார்த்தேன். அப்ப அதுக்காக தான் அவர் பாதுகையை அவதாரம் பண்ணியிருக்கார். தரையில நடக்கும் போது பாதுகையை சாத்தின்னு போறார். அப்ப மேல குடையா இருக்கார், கீழே பாதுகையா இருக்கார். அப்போ இருக்கும்போது ஆசனமா இருக்கார், கிடக்கும் போது படுக்கையா இருக்கார், எல்லாம் வரணும். அப்ப நடக்கும்போது என்னவா இருக்காருன்னா பாதுகையா இருக்கார் அப்படிங்கிறது வரணும் இல்லையோ. அதனால இது ஆதிசேஷனுடைய அவதாரம்னு சொல்லணும்.
அவதாரம்னா மேலிருந்து கீழே இறங்கி வரான்னு தானே. அவர் பெருமாள் மேல கொடையா இருக்கிறவர் அங்கிருந்து கீழே இறங்கி பெருமாளுடைய திருவடி கீழே தரையில வர. அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்றது. சிருஷ்டாம் பூமா வனந்தேன நித்தியம் சேஷ சமாதினா அப்படின்னு. ஆதிசேஷனுக்கு எப்பவுமே சேஷனாவே இருக்கணும் ஒரு எண்ணம், சகல விதத்திலையும் சேஷ விருத்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால தன்னைத்தானே சிருஷ்டி பண்ணிக்கிறார் பூமியில. அனந்தரான ஆதிசேஷன் பூமியில தன்னைத்தானே சிருஷ்டி பண்ணிக்கிறார். அகம் சம்பாவயாமித்வாம் ஆத்மா நமிவ பாதுகே. அப்படிப்பட்ட பாதுகே உண்மை பார்த்தால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஆத்மா மாதிரி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ற. இங்க ஆத்மாவாக நினைக்கிறேன். ஆத்மாவானா அந்த ஆதிசேஷனே அவருடைய ஆத்மாவாக பாதுகையை நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பார்த்தானா பெருமாளே அவதாரம் பண்ண மாதிரி இருக்கான். பெருமாளே அவதாரம் பண்ணான்னு வச்சுக்கோங்க. சிருஷ்டாம் பூமா வனந்தேன அப்படின்னு திருவேங்கனுடைய அவதாரத்தை எடுத்துக்கோங்களேன். அந்த மாதிரி நித்தியம் சேஷ சமாதின. சேஷம்னா சேஷாத்ரின்னு அர்த்தம். சேஷாத்ரி அப்படிங்கிற பர்வதத்துல திருவேங்கனுடையார் வந்து அவதாரம் பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி அப்படின்னு அர்த்தம். சேஷ சமாதினா பூமியில இந்த இடம் அந்த இடம் அப்படிலாம் தேடி பார்த்தா, அதாவது திருவேங்கட அவதாரம் எப்படின்னு கேட்டா பூமியில முதல்ல பூமியில அவதாரம் பண்ண அர்ச்சாவதாரம் அவர்தான், திருவேங்கடமுடையார் தான். அர்ச்சாவதாரத்துல முதல் அர்ச்சாவதாரம் அப்படிங்கிறது ரங்கநாதனுடைய அவதாரம். ஆனா அவர் திருப்பார்கடல் அவதாரம் பண்ணார். அதுக்கப்புறம் சத்தியலோகத்துல கொஞ்ச நாள் இருந்தார். கொஞ்ச நாள் இல்ல, கொஞ்சம் கல்பம் இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவர் பூமிக்கு வந்தார். ஆனா அவர் பூமிக்கு வரதுக்கு முன்னாடியே திருவேங்கடமுடையார் வந்துட்டாருங்க. அதனால அர்ச்சாவதாரத்துல முதல் அவதாரம்ங்கிறது ரங்கநாதனுடைய அவதாரம்வா. பூமியில வந்த அர்ச்சாவதாரத்துல முதல் அவதாரம் அப்படிங்கிறது திருவேங்கடமுடையானுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லுவா. இந்த திருவேங்கடமுடையான் பூமியில நல்ல இடமா பார்த்து எங்க வரணும்னு பார்த்தா அப்பதான் அந்த சேஷாத்ரி அப்படிங்கிற மலை அதை நாரதர் சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்னு புராணங்கள்லாம் இருக்கு. இப்போ பெருமாள் அவதாரம் பண்ற மாதிரி ஆதிசேஷன் அவதாரம் பண்ணியிருக்கார் பூமியில வந்து. அனந்தேன பெருமாளுக்கும் அனந்தன் பெயர், ஆதிசேஷனுக்கும் அனந்தன் பெயர். சேஷ சமாதினா பெருமாளும் சேஷாத்ரிங்கிற சமாதினா எண்ணம்னு அர்த்தம். சேஷாத்ரியில இருக்கணுங்கிற எண்ணத்துல வந்திருக்கார். ஆதிசேஷனும் நான் சேஷனாவே இருப்பேன், திருவடிக்கும் கீழே சேஷனா இருப்பேங்கிற எண்ணத்துல வந்திருக்கார். இப்படி எல்லாம் பல விதமா இருக்கு. அது மாதிரி நித்தியசூரி அப்படின்னு ஒரு அர்த்தம். ஆத்மான ஜீவாத்மான்னு ஒரு அர்த்தம் உண்டு. நித்தியசூரின்னு ஒரு அர்த்தம் உண்டு. நித்தியசூரி எல்லாம் பூமியில அவதாரம் பண்றான். சிருஷ்டாம் பூமாவனந்தேன்னு அந்த மாதிரி ஜீவாத்மா அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஏன்னா ஜீவாத்மாவானவர் பூமியில வர்றான்னு வச்சுக்கோங்க. அதுவும் ஒரு ஜீவாத்மாவுக்கு உற்பத்தின்னு ஒண்ணு கிடையாது, ஒருவர். ஏன்னா சேஷ சமாதினா சேஷனா இருக்கணும். ஜீவாத்மா பெருமாள் எதுக்கு படைக்கிறார் அப்படின்னு கேட்டான்னா அனந்தேன சிருஷ்டாம், பெருமாள் சிருஷ்டிக்கிறார். ஏன்னா இவன் எனக்கு சேஷனாக தாசனாக இருந்து ஜென்மத்தை கழிக்கணும் அப்படின்னு. ஆக ஜீவாத்மா மாதிரின்னு சொல்லலாம், பரமாத்மா மாதிரின்னு சொல்லலாம். ஆத்மான்னா தன்னை போலன்னு, ஆதிசேஷன் தன்னை போலன்னு சொல்லலாம். எல்லா அர்த்தமும் வரும் இதுல. இதுக்கெல்லாம் மேல ஒரு அர்த்தம் சொல்ற பாருங்க, அதுதான் சுவாரஸ்யம். ஆத்மானம்னா தன்னை போலன்னு அர்த்தம். அகம் சம்பாவயாமித்வாம் ஆத்மானமிவ பாதுகே. நான் என்னை போல நினைக்கிறேன் அப்படின்னு விட்டார் தேசிகன். பாதுகையே உன்னுடைய அவதாரத்தை பார்த்தால் நான் என்னுடைய அவதாரம் போல நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த அர்த்தம் தான் அங்க சுவாமி விசேஷமாலாம் எழுதியிருக்கேன். ஏன்னா தேசிகனுக்கும் பாதுகைக்கும் இப்ப ஸ்லேஷா. பாதுகை அவதாரம் எப்படியோ அப்படிதான் தேசிகன் அவதாரம், பாதுகை அனுகிரகம் எப்படியோ அப்படிதான் தேசிகன் அனுகிரகம். நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம் இதுல இருந்து. தேசிகனுக்கு எப்படின்னு கேட்டான்னா தேசிகன் பட்சத்துல நிறைய அர்த்தம். அதான் சொன்னேன் இந்த ஸ்லோகத்துக்கு நிறைய அர்த்தம். ஒரு அர்த்தம் சொல்றேன் பாருங்க. சிருஷ்டாம் பூமா வனந்தேன. அனந்தர் அப்படின்னா அனந்த சூரி அப்படிங்கிறவர். சுவாமி தேசிகனுடைய திருத்தகப்பனார் அனந்த சூரியின் பெயர் வழியும். அவர் வந்து இந்த பூமியில சுவாமி தேசிகனை சிருஷ்டிச்சானா பெற்றெடுத்தான் அர்த்தம். நித்தியம் சேஷ சமாதினா, அவரும் சேஷாத்திரிக்கு போய் திருவேங்கடமுடையான் கிட்ட போய் அந்த சேஷாத்திரியில இருக்கக்கூடிய பெருமாளையே எண்ணத்துல வைத்து அவர் பூமியில சுவாமி தேசிகனை
அவதாரம் பண்ண வைத்தார் அப்படின்னு இருக்கிறபடினால தேசியனுடைய அவதாரம். இந்த ஸ்லோகத்திலே பாருங்க, பாதுகனுடைய அவதாரத்தை சொல்றார், பெருமாளுடைய அவதாரத்தை சொல்றார். ஜீவாத்மா வந்து ஜீவாத்மா நித்தியமான ஜீவாத்மா பூமியில வரதெல்லாம் எதுக்கு அப்படின்னு அதையும் சொல்ற, தன்னுடைய அவதாரத்தையும் சொல்ற. அனந்தன் ஆனா அனந்த சூரியங்கிறவர் இந்த பூமியில சிருஷ்டிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அர்த்தம் அப்படின்னு சொன்னான்னா, தேசியனை பத்தியே சொல்லச்ச சிருஷ்டாம் பூமா வன் அந்தேன அனந்தன்னா பெருமாள்னு வச்சுக்கோங்க. அனந்தன்னா பெருமாள், ஏன்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு பெருமாளுக்கு தான் அனந்தன்னு திருநாமம். நித்தியம் சேஷ சமாதினாம், இந்த அனந்தனான பெருமாள் இருக்காரு, சேஷம் சமாதினா சேஷாத்ரியில் இருக்கக்கூடிய பெருமாள் யாரு? திருவேங்கடமுடியான். அவர் பூமியில வரணும்னு வந்தார். பூமினா மண்ணுன்னு அர்த்தம், இல்ல மலையில தான் இருக்கார் அவர். திருவேங்கடமுடியான் மலையில இருக்கார். அப்படியே மலையில இருந்துட்டே எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றார். விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்பு அப்படின்னு சொல்லும்படியாக நித்திய சூரியெல்லாம் அங்க வராலாம். மேலேந்து கீழேந்து நம்மை போல பக்தர்கள்லாம் மேல போறா. அப்ப எல்லாரும் அங்க அனுகிரகம் வாங்கிக்கிறா பெருமாள் கிட்ட. எல்லாருக்கும் சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக நடுவுல இருக்க. மேலேந்து வரவளும் சேவிக்கலாம், கீழேந்து மேலே ஏறி போய் சேவிக்கிறவளும் சேவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு கால விசேஷத்துல திடீர்னு அவருக்கே என்ன தோணித்தான், திருவேங்கடமுடியானுக்கே நாம ஒரு அவதாரம் பண்ணணும். இப்படி மலையில இருந்துன்னா போறாது, மண்ணுல போய் அவதாரம் பண்ணணும். ஏன்னு கேட்டானா, காலம் கெட்டு போச்சு. பேதே சஞ்சாத கேதே முனிஜன வச்சனே பிரார்த்த நித்திய அவமானே சங்கீர்ணே சர்வவர்ணே, வர்ணாசிரம தர்மங்கள்லாம் போயிடுது. வர்ணாசிரம தர்மத்தை பண்ணக்கூடாதுன்னு சில பேர் சொல்றா. வேதத்தை மதிக்காம இருக்கா, இப்படி எல்லாம் இருக்கு. அதனால அந்த சமயத்துல பார்த்தார் திருவேங்கடமுடியான், இந்த கலியுகத்துல இனிமே ஓரளவாவது தர்மம் இருக்கணும்னா நாம போய் அவதாரம் பண்ணாதான் உண்டு. நாம மலையில இருந்தா போறாது, மண்ணுல இருக்கணுங்கிறதுக்காக அனந்தரான ஆதிசேஷன், அனந்தரான சேஷாதிரியில இருக்கக்கூடிய திருவேங்கடமுடியான் தானே சிருஷ்டாம் பூமா வனந்தேன தன்னைத்தானே சிருஷ்டிச்சுண்டு சுவாமி தேசிகனாக அவதாரம் பண்ணார் அப்படின்னு. சிருஷ்டாம் பூமா வனந்தேன நித்தியம் சேஷ சமாதினா அகம் சம்பாவயாமி துவாம் ஆத்மானம் இவ பாதுகே. அப்போ பெருமாளுடைய அவதாரம் அப்படிங்கிறது தெரியுது பாருங்க. இன்னொன்னு பார்த்தானா கண்டாவதாரம் அப்படிங்கிறது கூட தெரியும். இங்க எப்படின்னு கேட்டான்னா, அனந்தேனான பெருமாள் நாள்லன்னு வச்சுக்கோங்க. ஆத்மா நித்திய சூரியான கண்டா அவர் நித்தியம் சேஷ சமாதினா அகம் சம்பாவயாமி துவாம் ஆத்மானம் இவ பாதுகே. சேஷம் அப்படின்னா மீதின்னு அர்த்தம். அதாவது மீதி இருக்கு. பகவத் ராமானுஜர் அவதாரம் பண்ணார், ஸ்ரீபாஷ்யம் சாதிச்சார், கத்தியத்திலையும் சாதிச்சார், பகவத்கீதா சாதிச்சார். ஆனா கூட நிறைவு பெறல. இதுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணணுமே, வியாக்கியானம் பண்ணி லோகத்துல பிரச்சாரம் பண்ணணுமே, திக்கட்டு முகழ் ஸ்ரீபாஷ்யத்தை தெளிய உரைக்கணுமே. அப்போ ராமானுஜர் அவதாரத்துல இன்னும் கொஞ்சம் மீதி இருக்குன்னு நினைச்சார். அதுக்காக ராமானுஜரே திரும்பி வந்தார். இப்போ ராமானுஜருடைய அவதாரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த அர்த்தத்துல அனந்தேன அப்படின்னா, அனந்தன்னா ஆதிசேஷன் தான் முதல்ல ராமானுஜர் அவதாரம் பண்ணார். அவதாரம் பண்ணியும் முடியல, சேஷ சமாதினா இன்னும் சேஷம் பாக்கி இருக்குன்னு நினைச்சார். அதனால அவரே திரும்பி வந்து திரும்பி அவதாரம் பண்றார். அதான் தேசிகனுடைய அவதாரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப இதே மாதிரி பல அர்த்தங்கள் இந்த ஸ்லோகத்துக்கு இருக்கு. இன்னும் கூட நிறைய அர்த்தங்கள்லாம் இருக்கு. அகம் சம்பாவயாமி துவாம் ஆத்மானம் இவ பாதுகே அப்படின்னு இந்த மாதிரி சொல்றதுக்கெல்லாம் சாஸ்திரத்துல, அதாவது அலங்கார சாஸ்திரத்துல சப்தமூல துவனி அப்படின்னு பெயர். அதாவது ஒரு அர்த்தம், ரெண்டு அர்த்தம், மூணு அர்த்தம், 10 அர்த்தம் எல்லாம் வரும். கடைசியில என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இதுல இருந்து மொத்தமா தெரிஞ்சுக்கிற ஒரு அர்த்தம் ஒண்ணு இருக்கு. அதுதான் சப்தமூல துவனி. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிற அப்படின்னா, ஒருத்தர் ஒரு ஸ்லோகம் பண்ணா, ராஜாவுக்கும் யானைக்கும் ஸ்லோகம். அது சிரேஷ்டமான யானை, காட்டு யானை. இப்ப யானை எப்படி பட்டத்து யானையோ அது போல ராஜா. அந்த ஸ்லோகத்துக்கு 2 அர்த்தம் வரும். ஒரு பக்கம் பார்த்தா ராஜான்னு அர்த்தம் வரும், இன்னொரு பக்கம் பார்த்தா யானைன்னு அர்த்தம் வரும். இன்னே ராஜாவுக்கு சந்தோஷம். அடுத்து இன்னொருத்தர் வந்து ராஜாவுக்கும் கழுதைக்கும் ஸ்லோகம் பண்ணார். ஏன்னா இவராலையும் ஸ்லோகம் பண்ண தெரியும். நானும் 2 அர்த்தம் ஸ்லோகம் பண்றேன்னு சொல்லிட்டு ராஜாவுக்கும் வரும் கழுதைக்கும் ஒரு ஸ்லோகம் பண்ணா ராஜா கோவிச்சுருவார். ஏன்னு கேட்டான்னா, அங்கதான் இந்த சப்தமூல துவனி வேலை பண்றது. அதாவது இந்த மாதிரி 2 அர்த்தம் பண்ணா என்ன அர்த்தம்னா, அதுல இருந்து ஒரு அர்த்தம் ஒண்ணு கிடைக்கணும்.
ராஜாவுக்கும் யானைக்கும் சிலேஷம் பண்ணோம்னா அந்த ராஜா கஜேந்திரர் போல பட்டத்து யானை போல சிரேஷ்டமானவன் அர்த்தம். ராஜாவுக்கும் கழுதைக்கும் சிலேஷம் பண்ணா இந்த ராஜா கழுது மாதிரின்னு அர்த்தம் கிடைச்சிடும். அது கூடாது. அந்த மாதிரி சுவாமி தேசியம் இந்த ஸ்லோகம் பண்ணார்னா பாதுகைக்கும் தனக்குமாக பண்ணியிருக்கான்னு வரும்போது சுவாமி தேசிகன் பாதுகை போல அப்படின்னு. அப்ப பாதுகையானவர் எப்படி வசத்தியோ அதே மாதிரி இப்ப பாதுகா பிரபாவம் தான் இத்தனையும் பார்த்தோம். இத்தனை பிரபாவம் தேசிகனுக்கும் உண்டு. எப்படி ஆனால் பாதுகா பிரபாவம் எல்லா பிரபாவங்களை காட்டிலும் மிஞ்சி இருக்கிறதோ அது மாதிரி தேசிகனுடைய பிரபாவம் எல்லா பிரபாவங்களை காட்டிலும் மிஞ்சி இருக்கிறது அப்படிங்கிறது இதுல இருந்து கிடைக்கிற அர்த்தம். நமக்கு எப்படி பாதுகையானவர் ஒரே சரணமாக இருக்காரோ அது மாதிரி தேசிகனும் ஒரே சரணமாகவும் பிராபியமாகவும் பிராபகமாகவும் இருக்கார் அப்படிங்கிறது இதுல இருந்து கிடைக்கிறது. இந்த மாதிரி பல அர்த்தங்கள்ல எல்லாம் சுவாமி தேசிகன் சாதிக்கச்ச அதை நமக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சேஷ சமாதினா ராமானுஜர் சொன்னதை புரிய வைக்கணுங்கிறதுக்காக தேசிகன் அவதாரம் பண்ண மாதிரி தேசிகன் சொன்னதை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அபினவ தேசிகன் அவதாரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரீதியில சுவாமி அவதாரம் பண்ணினவே நம்ம இந்த அர்த்தங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். எத்தனையோ ரக்ஷா கிரந்தங்கள் இதெல்லாம் அபினவ தேசிகனுடைய புஸ்தகம் வந்த அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சுது. முன்னாடி எல்லாம் புரியல. ரக்ஷா கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் பண்ணல, ஆனா டிப்பணி சாதிச்சிருக்கா நிறைய. இந்த பிரிண்ட் பண்ணச்சியே பேராவா பிரிச்சு பிரிண்ட் பண்ணதெல்லாம் முன்காலத்துல கிடையாது. சுவாமிக்கு என்ன கேட்டானா புஸ்தகம் போடுறது அப்படின்னா வெறும் வியாக்கியானம் இது புஸ்தகம் போடுறதுன்னு இல்லை. அது இதுக்கான தலைப்பு, அதுக்கான பூமிகா, அதை பிரிண்ட் பண்ணும்போது பேராவா பிடிச்சு பிரிண்ட் பண்றது இதெல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். அங்க யார் யாரை பத்தி அங்க கோட் பண்ணிருக்கான், பாட்ட பேதங்கள் என்ன, எல்லாத்தையும் சாச்சோம். ஒரு சாதாரண நாங்களாவும் புஸ்தகம் போடுறோம் அந்த மாதிரி கிடையாது. இதெல்லாம் ஏதோ ஒண்ணு எடுத்தோம் போட்டோம் போடுறோம் இதெல்லாம் கிடையாது. சகல விதமாகவும் சயின்டிபிக்காவும் மெத்தடாலஜின்னு என்னென்ன சொல்றாலும் எல்லாம் சேர்த்து வரும் அதுல. அந்த மாதிரி ரீதியில பல அர்த்தங்களையும் சாதித்து பல கிரந்தங்களையும் சாதித்து சம்பிரதாயத்துக்கு சுவாமி தேசிகனுடைய அபரா அவதாரம் போலே நம்ம சுவாமி எழுந்தொள்ளி இருந்தார். அதனால அதுல இந்த திருநக்ஷத்திர வைபவத்துல அன்வயிச்சு சுவாமியினுடைய கிருபைக்கு பாத்திரமாய் இங்க சுவாமியை சேர்ந்தவர்கள் அநேக பாகவதர்கள் இருக்கிறார்கள். எல்லாருடைய திருவடிகளிலும் பிரணாமங்களுடன் தன்யவாதங்களுடன் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அற்புதம் எஸ்ய விக்ராந்தம் வேதவீதி விசோதனே அபரம் நிகமாந்தாரியம் பிரபத்தே வீரராகவம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.